வெல்கம் டு தனலக்ஷ்மி லாக்ஸ் அண்ட் குக்கிங். பாதாம் பிசினோட நன்மைகளை பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் பாதாம் பிசின் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. ஓவர் நைட்டு ஊறட்டும். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல பிசின் மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கும், ஜல்லி மாதிரி ஊறி வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றில் பாலில் கலந்து சாப்பிட்லாம். ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறவங்க, ஹோட்டலில் ரொம்ப நாள் அனலில் வேலை செய்கிறவங்க, டிரைவர்ஸ் ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறவங்க, அவங்களுக்குலாம் வந்து உடம்பு ஓவர் ஹீட் ஆகும். அந்த ஓவர் ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பாதாம் பிசின் வந்து ஹெல்ப் பண்ணும். நார்மலாகவே ஒரு சிலருக்கு வந்து உடம்பு ஓவர் ஹீட்டாக இருக்கும். அதை வந்து வயிறு வந்து குளிர்ச்சி பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பாலில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. வெதன்னு சூடான பால் போதும். அதில் 3 ஸ்பூன் ஜெல்லி அந்த பாதாம் பிசின் ஊற வச்சதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் தேவையான அளவு நாட்டு சக்கரை கலந்து வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. பெண்களுக்கு ஏற்படுற பீரியட்ஸில் ஓவர் வயிறு வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும், இல்லை உடம்பே ரொம்ப அப்போ வந்து ரொம்ப அனலாக இருக்கும் அந்த 3 நாட்கள். அப்போ நீங்கள் வந்து இந்த பாதாம் பிசினை எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.